இந்தியா வரைபடம் இல்லாமல் என் சபையில ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. இந்தியா முழுவதும் சுவிசேஷமயமாக்கப்பட வேண்டும். இந்தியா மாபெரும் எழுப்புதலை காண வேண்டும். இந்தியா கிறிஸ்தவ நாடாக மாற வேண்டும் என்று சொல்லி 20 வருஷத்துக்கு மேலாக என் சபையில் ஜெபித்துக் கொண்டு வருகிறேன். எனவே இந்த எழுப்புதல் தரிசனத்தோடு கூட ஒரு சில காரியங்கள் எனக்கு தெரிந்ததை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். எனவே இந்த உலகத்தில் காலங்கள் எத்தனையோ காலங்கள் சபையில வளர்ச்சியை கேள்விப்பட்டோம். ஒரே ஒரு இன்சிடென்ட்டை சொல்லிட்டு நான் எழுப்புதல் செய்தியை உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இன்றைக்கு பால் யாங்கிச்சோ சர்ச் தான் மிகப்பெரிய சபை என்று சொல்லி ஒரு காலத்தில் கேள்விப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற நம்பர் 1 சர்ச் நைஜீரியாவில் இருக்கிறது. நைஜீரியாவில் இருக்கிற அந்த சபைக்கு பேர் ரெடீம்டு கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் காட். அவருடைய பாஸ்டர் பேர் பாஸ்டர் ஏனோக் அடிஜேரா அடிபாயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட். அவருடைய சர்ச்சுடைய நீளம் 2.5 கிலோமீட்டர், அகலம் 1.5 கிலோமீட்டர். 17.5 லட்சம் ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள். ஹோலி கோஸ்ட் கான்ஃபரன்ஸ் என்று ஒரு கான்ஃபரன்ஸ் வைக்கிறார்கள். அந்த கான்ஃபரன்ஸ்ல 45 லட்சம் பேர் கூடுகிறார்கள். அந்த கான்ஃபரன்ஸை ரெகுலேட் பண்றதுக்கு பாராமிலிட்டரி, போலீஸ், டிராஃபிக். கொஞ்ச நேரம் நீங்க உண்மையா எழுப்புதல் வரணும்னா அங்கே எங்கே நடக்கக்கூடாது. தயவுசெய்து என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் உட்கார்ற வரைக்கும் யாரும் எழும்பாதீங்க. ஃபார்ம்லாம் தயவுசெய்து ஃபில்அப் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் 2.5 கிலோமீட்டர் நீளம், 1.5 கிலோமீட்டர் அகலம், 1000 போலீஸ், பாராமிலிட்டரி, போலீஸ், டிராஃபிக், 1000 போலீஸ் ரெகுலேட் பண்ணுகிறார்கள். பெரிய விசேஷம் என்ன என்று சொன்னா, அந்த ஹோலி கோஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல 45 லட்சம் பேர் கலந்து கொள்ளும் போது அந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல கான்ஃபரன்ஸ் ஹால்லேயே 60 குழந்தைகள் பிறந்து விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எழுப்புதல் நான் அதை இன்டர்நெட்ல எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அதை நான் வாசித்து பார்த்தேன். எனவே இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சபை மாதிரியாய் காணப்படுமானால் உலக சரித்திரத்தில் ஏற்பட்ட எழுப்புதலின் காரியங்களை அறிந்து கொள்வதற்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 21 வசனங்கள். யாரும் பைபிளை திறக்க வேண்டாம், யாரும் வாசிக்க வேண்டாம், நானே சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்க வந்த ஆண்டவர் காத் என்ற கோத்திரத்தை குறித்து ஆசீர்வதிக்கிறார். காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். 1 காத் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். 2 காத் ஜனத்தின் முன்னணியாய் போய் கர்த்தரின் நீதியையும் நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான். இந்த 12 கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் போது காத் கோத்திரத்துக்கு